ஓம் சாய்ராம். நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும். சாயி இன்னைக்கு உங்களுக்கு, எனக்கு, நம்ம எல்லாருக்கும் சொல்ற விஷயத்த தான் இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம். ஒரு விஷயம் எல்லாருமே ஞாபகத்துல வச்சுக்கோங்க. நம்மளோட பக்திக்கு நம்ம தான் எதிரி. நெறைய விஷயங்கள் இந்த டாபிக்ல நம்ம நெறைய பேசிட்டோம். என்னைக்குமே ஒரு விஷயம் நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோங்க. உங்களால ஒரு கோவிலுக்கு போக முடியல, ஒரு பூஜை செய்ய முடியல, அது பண்ண முடியல, விளக்கேத்த முடியல, எதா வேணா இருக்கட்டும். நீங்க வருத்தப்படவே வருத்தப்படாதீங்க. நீங்க தான் உங்களோட பக்திக்கு எதிரி. அதாவது நம்ம இந்த விஷயத்தலாம் செய்யல அப்படிங்கிறதுக்காக நம்ம ஏதோ இறைவனுக்கு செய்ய வேண்டிய சேவைய சரியா செய்ய முடியலையே! நம்ம இறைவன விட்டு விலகி போயிட்டோமே! அப்படிலாம் நினைக்க வேணாம். நீங்க விருப்பப்படுறது எல்லாமே சரிதான். அதாவது நம்ம நெய்வேத்தியம் வைத்து தான் கடவுள் சாப்பிட போறது கிடையாது. ஆனாலும் நம்ம நெய்வேத்தியம் வைக்கணும். ஐயோ! என்னோட கடவுளுக்கு நான் நெய்வேத்தியம் வைக்காம விட்டுட்டேனே! அப்படின்னு வருத்தப்படுறது உண்மையான பக்திக்கு அழகு. அப்படிப்பட்ட ஒரு பக்தி வாய்ந்த நபர் தான் விதுரர். நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஏற்கனவே இத பத்தி நம்ம கிளியரா ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதனால ரொம்ப அத பத்தி பேச வேணாம். ஏன்னா எல்லாருக்கும் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் அந்த அமைதிக்காக அஸ்தினாபுரத்துக்கு வரும்போது துரியோதனனோட அந்த விருந்தோம்பல ஏற்காம, அந்த மாட மாளிகையில தங்காம, ஒரு கஷ்டப்படுற விதுரரோட வீட்டுக்கு போய் தங்குனாரு. அதாவது ஒரு கஷ்டப்படுறவரோட வீட்டுக்கு போனாரு அப்படிங்கிறத பத்தி நம்ம பேசுறோம். ஆனா விதுரரோட பக்தி எந்த அளவுக்கு இருந்தது அப்படிங்கிறதையும் நம்ம தனியா ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதெல்லாம் சரியான விஷயம் தான். அதாவது நம்ம வணங்குற கடவுளுக்கு நம்ம உணவு வைக்கல அப்படின்னாலும் அவர் பட்டினி படுக்க போறது கிடையாது. கடவுள் நம்மளோட உணவு எதிர்பார்த்திருக்காரா? இல்ல. நமக்கு சாப்பிடுற உணவே அவர் குடுத்தது தான். ஆனாலும் கூட, என் கடவுளுக்கு நான் உணவு குடுப்பேன் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் இருக்கு பாருங்களேன். அது ஒரு உயர்ந்த எண்ணம். சரி, இது எல்லாம் இருக்கட்டும். அதே நேரத்தில இப்ப இந்த ரீசென்ட்டா இந்த கோவில் வீடியோலாம் போடும்போது நெறைய நண்பர்கள், நெறைய நம்ம சாய் குடும்பத்த சேர்ந்தவங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. நெறைய நண்பர்கள் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. நாங்க ஷீரடிக்கு வர முடியல. இந்த கோவில்லாம் பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. சாய்க்கு நன்றி. அந்த மாரிலாம் சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. சரி, உருப்படியா ஏதோ ஒரு வேலை செஞ்சிருக்கோம் அப்படிங்கிற மாரி. அதே மாதிரி தான் நெறைய பக்தர்கள், இதுக்கு முன்னாடி நாங்க வந்திருக்கோம். இப்ப எங்களால வர முடியல. இப்ப எங்களுக்கு பார்ப்பதற்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. இனிமேல் நாங்க எப்ப ஷீரடிக்கு வரணும்னு விருப்பப்பட்டாலும் இந்த வீடியோவ நாங்க போட்டு பார்த்துக்குவோம். அப்படிங்கிற மாரி சொல்லி சந்தோஷப்பட்டாங்க. ஆனா, இந்த மாரி வர முடியாதவங்க, நாங்க எப்படா வரப்போறோம் அப்படின்னு ரொம்ப ஏக்கத்தோட ஒரு சில நண்பர்கள் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த மாரியான கமெண்ட்ஸையும் என்னால படிக்க முடிஞ்சது. இதுலேருந்து ஒரு விஷயத்த நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். நம்மளோட பக்திக்கு நம்ம தான் எதிரி. நீங்க ஷீரடிக்கு வரீங்க, வரல. நீங்க வர முடியலன்னா உடனே ஆசீர்வதிக்கப்பட்டவங்க இல்ல அப்படின்னு நீங்க நெனச்சுக்க கூடாது. அத நல்லா தெளிவா வச்சுக்கோங்க. பிரகலாதன அவரோட தந்தை இரணியன் ஒரு இருட்டான அறையில போட்டு அடைச்சு வச்சாரு. முதலைகளுக்கு இருக்கிற இடத்துல தூக்கி போட்டாரு. நெருப்புல தூக்கி வச்சாங்க. இப்படி பலவிதமான கொடுமைகள் நடந்தது. பலவிதமான கஷ்டங்கள அனுபவிச்ச அந்த சின்ன பையன் பிரகலாதன், ஒரு குழந்தை. ஆனா அந்த குழந்தை அந்த இருட்டு அறையில, அந்த ஜெயில்ல அடைச்சு வச்சிருக்காங்க. ஆனா, அப்போ கூட அவர் என்ன பண்ணாரு? நாம ஜெபத்த ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தாரு. கடவுள் அவர் கூடவே இருக்கிறத நிரூபிக்கிறதுக்காகவே என்ன பண்ணாரு? அந்த தூண்ல இருந்து வெளிய வந்தாரு. தூண்லயும் இருப்பாரு, துரும்புலயும் இருப்பாரு. எங்கெல்லாம் இறைவனோட நாம ஜெபத்த நம்ம ஜெபம் பண்றோமோ, அங்க கண்டிப்பா கடவுள் இருப்பாரு. பிரகலாதன் வருத்தப்படலையே! என்னால கோயிலுக்கு போக முடியல. என்னால பூஜை பண்ண முடியல. நம்ம விளக்கேத்த முடியல. இதெல்லாம் இந்த குழந்தை எதுவுமே கவலைப்படலையே! எங்க அடைச்சு வச்சாலும் ஹரியோட நாமத்த அந்த குழந்தை ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தது. அதாவது அவரோட அந்த பிரகலாதன் அந்த குழந்தையோட பக்திக்கு அந்த இருட்டு அறையாக இருக்கட்டும், அந்த முதலைகள் வாழ்ற இடத்துல அந்த குழந்தைய தூக்கி போடுறப்பயா இருக்கட்டும், நெருப்புல வைக்கும்போதும் இருக்கட்டும், எப்பயுமே அந்த குழந்தையோட பக்திக்கு எந்த ஒரு பங்கமும் வந்ததும் கிடையாது. அந்த குழந்தை மனசு சஞ்சலப்பட்டதும் கிடையாது. என்னால கோயிலுக்கு போக முடியலையே, இறைவன பார்க்க முடியலையேன்னு. அந்த குழந்தை நம்புனுச்சு. என் கூட இறைவன் இருக்காரு. இந்த தூண்ல இருக்காரு. இந்த துரும்புல இருக்காருன்னு பிரகலாதன் நம்புனாரு. அதனால தான் தூண்ல இருந்து வெளிய வந்தாரு. நரசிம்ம அவதாரம் எடுத்து. ஏன்னா, விஷ்ணு பகவான் எத்தனையோ அவதாரம் எடுத்திருக்காரு. ஆனா, அந்த நரசிம்ம அவதாரம் எடுப்பதற்கு அவருக்கு மனசே இல்லையாம். வேற வழி இல்லாம இப்படிப்பட்ட ஒரு ஆக்ரோஷமான ஒரு அவதாரம். வேற வழியே இல்லாம அந்த ஆக்ரோஷமான ஒரு அவதாரம் எடுத்து வந்தாரு. தன்னோட பக்தனை காப்பதற்காக. எப்பேர்ப்பட்ட அவதாரமும் எடுப்பாரு அப்படிங்கிறதுக்கு ஒரு சாட்சி தான் அந்த நரசிம்ம அவதாரம். தன்னோட பக்தனை காப்பாத்தணும் அப்படின்னா, நம்ம வணங்குற கடவுள் எப்படிப்பட்ட ரூபத்திலயும் வருவாரு. எப்பேர்ப்பட்ட கஷ்டத்துல இருந்து நம்மள காப்பாத்துவாரு. ஆனா, அதற்கு நம்ம என்ன பண்ணணும்? பாசிட்டிவான அந்த எண்ணங்களோட இருக்கணும். நேர்மறை சிந்தனையோட இருக்கணும். கடவுள் என் கூட இருக்காரு. பிரகலாதன் எப்படி நெனச்சாரு? கடவுள் என் கூட இருக்காரு. இங்கேயே இருக்காரு. இந்த தூண்ல இருக்காரு. இந்த துரும்புல இருக்காரு அப்படின்னு நெனச்சாரு. இறைவனோட நாமத்த ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தாரு. இரணியன் கேட்குறான். பிரகலாதனோட அப்பா கேட்குறாரு இரணியன். இங்க எங்க இருக்காரு? நீ இறைவனோட நாமத்த ஜெபம் பண்ணிட்டே இருக்க. எங்க இருக்காரு உன்னோட ஹரி? அவர கூப்பிடு. உன்னோட விஷ்ணுவ கூப்பிடு. உன்னோட ஹரிய கூப்பிடு.
அப்படின்னு சொல்லும்போது, இந்த தூண்ல இருக்காரு, இந்த துரும்புல இருக்காருன்னு சொல்றாரு. அதே மாரி அந்த தூண்ல இருந்து வெளிய வந்து என்ன பண்றாரு? வதம் செய்றாரு. அந்த ஆக்ரோஷமான அவதாரம். இவ்வளவு அவதாரத்துல, அந்த அவதாரம் வேற வழியே இல்லாம எடுத்தாராம். தன்னோட பக்தனை காப்பதற்காக விஷ்ணு பரமாத்மா இப்படிப்பட்ட ஒரு அவதாரத்த வந்து எடுத்தாரு. அதே தான் நமக்கும். நம்ம இந்த மாதிரியான கதைகள் கேட்கும்போது ரொம்ப சந்தோஷப்படுறோம். உடம்பு வந்து புல்லரிக்குது. ரொம்ப பிரமிச்சு பார்க்குறோம். அதெல்லாமே சரிதான். ஆனா நம்மளோட அன்றாட வாழ்க்கையில இதெல்லாம் வந்து நம்ம நடைமுறைப்படுத்த முயற்சி செய்யணும். நம்ம ஆத்ம திருப்தி அடையணும். பக்தியோட அந்த முதல் நிலைக்கு தான், ஆன்மீகத்தோட முதல் நிலைக்கு தான் என்ன தேவை? உருவ வழிபாடு தேவ. உருவம் வந்து தேவ. சாய் சச்சரிதம் வந்து படிக்கிறோம் அப்படின்னா, ஷீரடிக்கு வரணும், நம்ம சாமிய பார்க்கணும். இந்த மாதிரியான ஆசைகள் இருப்பது இயல்பு. அதுக்காக உங்கள ஷீரடிக்கு வர வேணாம், நீங்க சாமிய பார்க்க வேணாம்னு சொல்லல. ஆனா அதே நேரத்தில ஷீரடிக்கு வராத டைம்லயும், வர முடியாத நேரத்திலயும், எங்களுக்கு உடல்நிலை சரியில்ல, எங்களுக்கு வயதாயிருச்சு, எங்களுக்கு பொருளாதார பிரச்சனை, நாங்க வெளிநாட்ல இருக்கிறோம், எங்களால வர முடியல. இந்த மாதிரியான நேரத்திலயும், அது மட்டும் இல்ல ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஒரு சில பிரச்சனைகள்லாம் எங்களால சந்திக்க முடியல. ஒரு தடவையாவது ஷீரடிக்கு போயிட்டு வந்தா நாங்க சரியாயிரும்னு நெனைக்கிறேன். எங்களால போக முடியல. தள்ளி தள்ளி போய்க்கிட்டே இருக்கு. அதனால தான் எங்களோட பிரச்சனைகள் அதிகமாகுது. இந்த மாதிரி மட்டும் நினைக்கவே நினைக்காதீங்க. நீங்க ஷீரடிக்கு வந்தாலும், வரலேனாலும், இல்ல வேற எந்த கோவிலுக்கு உங்களால போக முடியலனாலும் சரி, நீங்க வணங்குற தெய்வம் உங்க கூட இருக்கு அப்படிங்கிற நம்பிக்கை உங்களுக்கு இருந்துச்சுன்னா, பிரகலாதன் நம்புனாரு பாருங்க. என் குல தெய்வம், என்னோட சாமி, என் கடவுள், என்னோட விஷ்ணு பரமாத்மா, ஹரி என் கூட இருக்காரு, நாராயணன் என் கூட இருக்கிறாருன்னு பிரகலாதன் அந்த குழந்தை நம்புனுச்சு. ஆனா, பக்குவப்பட்ட நம்ம அதாவது நெறைய பார்த்துட்டோம், நெறைய அனுபவம் இருக்கு. நான் எவ்வளவோ கஷ்டப்பட்டுட்டேன். நெறைய அது இதுன்னு ஏகப்பட்ட தற்பெருமைகள் நம்ம வந்து பேசிக்கிறோம். ஆனா, நமக்கு அந்த பக்குவம் வந்து இல்ல. அந்த குழந்தைக்கு இருக்கிற பக்குவம் நமக்கு வந்து இல்ல. அதனால தான் நம்மளோட மனசு சஞ்சலப்படுகிறது. அந்த சஞ்சலத்திலேருந்து நம்ம வெளிய வரணும். நேர்மறையான சிந்தனைகள் நம்ம மனசுல எப்போதும் இருக்கணும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நேர்மறையான சிந்தனைகள் அப்படிங்கிறது, நீங்க நினைக்கிறது நடக்கும் அப்படின்னு நம்புறதும் ஒரு விதமான நேர்மறை சிந்தனை. அதே நேரத்தில நடக்கிறதும் நன்மைக்கு அப்படின்னு நம்ம வந்து ஏத்துக்கணும். அதுதான் உண்மையான நேர்மறை சிந்தனை. நம்ம நல்லது நினைக்கணும், நல்லது நடக்கணும்னு நம்புறோம். அது வந்து நேர்மறை சிந்தனை. அதே நேரத்தில இதையும் நம்ம மறந்துறக்கூடாது. இந்த நிமிஷம் என் வாழ்க்கையில நடந்துகிட்டு இருக்கதும் ஏதோ ஒரு நன்மைக்கு தான். அப்படிங்கிற அந்த ஒரு உணர்வு நம்ம மனசுக்குள்ள இருக்கணும். அதுதான் உண்மையான நேர்மறை சிந்தனை. அதே மாதிரி தான் இப்ப நம்ம சாய்க்கு வந்து இப்ப வந்து பூஜை செய்ய முடியல. அத வந்து பார்த்துட்டோம். இப்ப வந்து நம்மளால சூழ்நிலை இப்ப வந்து வெளிய இருக்கோம். ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டல்ல இருக்கோம். இல்ல வேலை நிமித்தமா எங்கேயாவது நம்ம டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். உடல்நிலை சரியில்லாம இருக்காங்க வீட்ல. இல்ல நமக்கு உடல்நிலை சரியில்ல. வேற ஏதோ ஒரு சம்திங் நம்மளால அது முடியல அப்படின்னா கூட பரவால்ல. ஆனா, நம்ம பூஜைகள் செய்யும்போது அது வந்து முறையா செய்யணும். அதுவும் வந்து முக்கியம். வாய்ப்பு இருக்கும்போது வாய்ப்பு இல்லேன்னா பரவால்ல. ஆனா நம்ம இருக்கு அப்படின்னா நம்ம செஞ்சே ஆகணும். என்னோட இறைவன் அதனால தான் ஆரம்பத்தில உங்களுக்கு சொன்னேன். இறைவனுக்கு நம்ம வந்து நைவேத்தியம் வந்து படைச்சா தான் இறைவன் வந்து சாப்பிடுவாரு அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. ஆனாலும் என்னோட இறைவன நான் பட்டினி போட மாட்டேன். என் சாயி என் கூட இருக்காரு. அவருக்கு நான் நைவேத்தியம் வைப்பேன். அவருக்கு சாப்பாடு குடுப்பேங்கிற அந்த ஒரு கொள்கை பிடிப்போட வந்து இருக்கணும். இதுல எதுக்காக இத நான் பதிவு பண்றேன் அப்புட்ன்னா, நெறைய நண்பர்கள் இந்த சாய் சச்சரிதத்தையே அவங்களோட வசதிக்கு ஏற்ப வளர்ச்சிக்கிறாங்க. அவங்களோட வசதிக்கு ஏற்ப வளர்ச்சிக்கிறாங்க. அதாவது ஒரு குருவோட வழிகாட்டுதல்ங்கிறது எப்பேர்ப்பட்டது, அவர் வந்து நீங்க வந்து எப்படிப்பட்ட கஷ்டமான சூழ்நிலையில இருந்தாலும் சரி, நான் உங்கள எப்படி நீங்க என்ன வழிபாடு செய்தாலும் நான் ஏத்துக்குவேன் அப்படிங்கிற மாரி அவர் வந்து அந்த ஒரு ஃப்ரீடம் வந்து குடுத்துருக்காரு நம்மளோட சாயி. அந்த சுதந்திரம் யாருக்காக அப்புட்ன்னா, இந்த மாரிலாம் செய்ய முடியல அப்படிப்பட்டவங்களுக்காக தான். நம்ம ஒரு கதைகள் வந்து சச்சரிதத்திலருந்து படிப்போம். என்னன்னா, சச்சரிதத்தில வந்து ஒரு அம்மா வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப வேகமா பாபாவ போட்டு அமுக்கிட்டு இருப்பாங்க. கை, காலு, வயிறு எல்லாம் போட்டு அமுக்கிட்டு இருப்பாங்க. அங்க இருக்க பக்தர்களுக்கெல்லாம் கோவம் வந்துரும். "ஏன் எங்களோட சாய போட்டு இப்படி அமுக்குறீங்க? அவருக்கு வலிக்காதா?" அப்படின்னு திட்டவும், பாபா என்ன பண்ணுவாரு, ஒரு குச்சி எடுத்து தன்னோட வயித்துல வச்சுக்கிட்டு, ஒரு முனைய வந்து வயித்துல வச்சுக்கிட்டு, இன்னொரு முனைய வந்து ஒரு செவுத்துல ஒரு தூண்ல வச்சு என்ன பண்ண தூணோட சேர்த்து கட்டி பிடிச்சுக்குவாரு. அந்த குச்சி வந்து அவரோட உடல்ல ஒரு பக்கட்டு போய், இன்னொரு பக்கட்டு வெளிய வர அளவுக்கு வந்து அழுத்தத்த வந்து குடுப்பாரு. வயிறே வந்து கிழிஞ்சிரும். இந்த குச்சி வந்து பாபா வந்து இந்த வயித்துல இந்த பக்கட்டு புகுந்து அந்த பக்கட்டு வந்துரும் அப்படின்னு நெனப்பாங்க மக்கள் எல்லாரும். அப்புறம் ஒரு கட்டத்துல பாபா வந்து சாந்தமாவாரு. இந்த காரியத்த எதுக்கு செய்வார்ன்னா, என்னோட பக்திய திட்டாதீங்க. எனக்கு வந்து வலிக்கல அப்படிங்கிறதுக்காக சொல்லுவாரு. இத நெறைய நண்பர்கள் என்ன பண்றாங்க, பாபாவுக்கு வந்து எப்படி வேணா பூஜை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அலட்சியம் வந்து காமிக்கிறது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. தத்தாத்திரேயரோட அவதாரம், குரு சரித்திர கதைகள் நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கோம். எப்பேர்ப்பட்ட பரம்பரையில் வந்தவர் அவரு சாயி. சாதாரணமானவர் கிடையாது. தத்தாத்திரேயரோட அவதாரம், மும்மூர்த்திகளோட அவதாரம். சிவன், பிரம்மா, விஷ்ணு இந்த 3 தெய்வங்களோட அவதாரம் நம்மளோட சாயி. அவரு காலத்தின், கலியுகத்தின் அந்த பிரபாவத்திற்கு ஏற்ப எடுத்த ஒரு அவதாரம் தான் நம்மளோட சாயி. அதற்காக தான் இப்படி பன்முகத்தன்மை அவர் வந்து வச்சிருக்காரு. இஸ்லாமியராகவும் இஸ்லாமியர்ன்னு சொல்லவும் முடியாது, அவர ஹிந்துவுன்னு சொல்லவும் முடியாது, கிறிஸ்தவர்ன்னு சொல்லவும் முடியாது.
அவர் எந்த ஒரு கட்டத்துக்குள்ளேயும் அவர் கொண்டுட்டு வர முடியாது. அவரோட வயது கூட நமக்கு சரியா தெரியாது. அவர் வந்தது வந்து ஒரு குழந்தையா வந்தாரு. ஒரு பார்க்கும்போது இவன் சின்ன பையனா இருக்கான். அதனால இவனுக்கு ஒரு 12 வயசு இருக்கும். இவரு வந்து அந்த சமாதி ஆகும்போது இவ்வளோ வயசு இருக்காரு. அதனால அவங்க வயசு வந்து இவ்வளோ தான் இருக்கும். இடையில வந்து 60 வருஷம் ஷிரடியில இருந்திருக்காரு. அப்ப இவரோட வயது இவ்வளோ இருக்கும். அது இதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து கெஸ் தான் பண்ணிக்கிறோமே தவிர, அவர பத்தி எந்த ஒரு அடையாளத்தையும் அவர் வந்து குடுக்கவே கிடையாது. இதெல்லாம் எதுக்காக அப்படின்னா, எனக்கு வந்து இந்த மதமோ, மொழியோ, இனமோ அதெல்லாம் எதுவுமே கிடையாது. இத எல்லாம் கடந்தவன் நானு. அப்படிங்கிற அந்த ஒரு உணர்வு வந்து எல்லாருக்கும் வந்து குடுத்தாரு. அதன்படியே வாழ்ந்து காமிச்சாரு. யாரும் வந்து யூகிக்க முடியாத அளவுக்கு அவரோட செயல்பாடுகள் இருந்தது. இது எல்லாத்துக்குமான காரணம் என்ன அப்படின்னா, நம்ம சாயி எல்லா மக்களையும் அரவணைத்து போணும். எல்லாரும் ஆன்மீகத்துக்கு வரணும். எல்லாரும் இப்ப நீங்க கிறிஸ்துவரா? நீங்க வந்து பைபிள படிங்க. நீங்க வந்து இஸ்லாம் சமூகத்த சேர்ந்தவங்களா? நீங்க வந்து குரான படிங்க. நீங்க ஹிந்து மதத்தை சேர்ந்தவங்களா? நீங்க பகவத்கீதைய படிங்க. ராம விஜயத்த படிங்க. நீங்க பாகவதத்த படிங்க. இப்படிதான் அவர் ஒவ்வொருத்தருக்கும் வந்து என்ன பண்ணாரு? அறிவுரை வழங்கினார். அதன்படியே வாழ்ந்தும் காமிச்சாரு. நம்ம நெறைய நண்பர்கள் நான் யாரும் தவறா எடுத்துக்க வேணாம். தயவு செய்து என்னோட மனதில படுறத நான் உங்களுக்கு சொல்றேன். தவறா இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல வந்து சொல்லுங்க. ஏன்னா எல்லாருக்கும் இருக்கிற ஒரு பழக்கம். எனக்கும் ஆரம்பத்தில வந்து இருந்தது. ஒரு சில நண்பர்கள் பாபா கிட்ட ஷீட் எழுதி போட்டு பார்ப்பாங்க. அப்புறம் என்ன சச்சரிதத்தில வந்து பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் வந்து ஷீட் எழுதி போட்டு பார்ப்பாரு. அப்ப நம்மளும் அதே மாரி எழுதி போட்டு பார்க்கலாம் அப்படிங்கிற மாரி நம்ம வந்து பண்ணுவோம். அப்ப அவரு பார்த்தாரு. சரி ஓகே. ஒரு பக்தர் அந்த மாரி போட்டு பார்த்து முடிவெடுப்ப மாரி ஒரு பக்தர் ஒரு கேரக்டர் வந்து இருக்காங்க சச்சரிதத்துல. அத வந்து படிக்கிறோம். பாபாவோட பக்தர், தீவிரமான பக்தர். அந்த பக்தர் மாதிரியே இன்னைக்கு நம்மள பல பேரும் வந்து இந்த ஷீட் எழுதி போட்டு பார்க்குற பழக்கமும் ஒரு சில பேருக்கு வந்து இருக்கு. அது சார்ந்து பல கருத்துக்கள், பல விஷயங்கள் நம்மளும் வந்து கேள்விப்பட்டிருப்போம், பார்த்திருப்போம், அனுபவமும் பட்டிருப்போம். இன்னும் ஒரு சில நண்பர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஏதாவது கேள்வி பதில், அதாவது கேள்வி பதில் புத்தகம் மாரி சச்சரிதத்த வந்து ஏதாவது மனசுல சங்கடம்னா சச்சரிதத்த வந்து எடுக்கிறது, பதில் வந்து அதுலருந்து வரும். அது வந்து உண்மைதான். உண்மை இல்லாம கிடையாது. உண்மைதான் பதில் வரும். ஆனா, ஒரு சில நேரத்துல இதே மாரி செய்றவங்க கேள்விப்பட்டிருப்போம். ஒரு வேளை நமக்கும் நடந்திருக்கலாம். நான் சீட்டு எடுத்து போட்டு பார்த்து தான் இந்த வேலைய செஞ்சேன். தவறா போய் முடிஞ்சிருச்சு. சச்சரிதத்த பிரிச்சு பார்த்தேன். எனக்கு பதில் கிடைச்சது. ஆனா, நான் செய்த வேலையில நான் வெற்றி பெறல. கொஞ்சம் என்னை ஏமாத்திட்டாரு என்னோட சாயி. நான் சீட்டு போட்டு பார்த்தேன். எனக்கு பதில் வரல. நான் வந்து சாய் சச்சிதானந்த் கேள்விய வந்து பதில தேடினேன். அதுலயும் எனக்கு வந்து பதில் கிடைக்கல. இப்படி என்ன சாய் வந்து ஏமாத்திட்டாரு. இந்த மாதிரி சொல்ற மக்களும் இருக்காங்க. ஒருவேளை நம்ம கூட இதுக்கு முன்னாடி சொல்லிக்கலாம். நானும் இந்த மாரிலாம் ஆரம்பத்துல ஒரு புரிதலோட இருந்தேன். ஆனா, உண்மையாகவே இப்ப வந்து நம்ம சீட்டு குலுக்கி போட்டு எடுத்து போட்டு பார்க்குறதெல்லாம் அது ஒரு பக்தர் வந்து செஞ்சிருக்காரு. சரிங்களா? அதே நேரத்துல பாபா வந்து என்னைக்காவது உனக்கு முடிவு எடுக்க முடியலன்னா, சீட்டு குலுக்கி போட்டு பாரு அப்படின்னு யாருக்காவது ஒருத்தருக்கு வந்து சொல்லியிருக்காரா? பாபாவுக்கு முன்பு எங்கேயாவது ஒருத்தங்க சீட்டு குலுக்கி போட்டு பாருன்னு எங்கேயாவது ஒரு இடத்துல கேள்விப்பட்டிருக்கோமா? ஒரு பக்தர் செஞ்சாரு. சரி. அவருக்கு அதுக்கான பதில் வந்தது சரி. நம்மளோட பாபா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாரி ட்ரீட்மெண்ட் செய்வாரு. அதுவும் ஒவ்வொரு நேரத்துல அவரோட ட்ரீட்மெண்ட் மாறிக்கிட்டே போகும். இப்படிதான் ஒரு முறை மாதவராவ் தேஷ்பாண்டே, அதாவது நம்மளோட ஷாமாவுக்கு வந்து மூலவியாதி. மூலவியாதினால ரொம்ப கஷ்டப்படுறாரு. எவ்வளோ ட்ரீட்மெண்ட் எடுக்குறாரு. ஒண்ணும் சரியாகுற மாரி இல்ல. எப்போதும் போல நம்ம சாய் கிட்ட வராரு. சாய் வந்து ஒரு மருந்து குடுக்குறாரு. அவரோட மூலவியாதியும் வந்து சரியாகுது. ஆனா, திரும்பவும் ஒரு முறை அவருக்கு இதே மாரி பிரச்சனை வருது. பாபாவ கலந்தாலோசிக்காம அவர் என்ன செய்றாரு? அதே மருந்த வந்து அவரே தயார் செய்து சாப்பிடுறாரு. ஆனா, பாபா குடுத்த அதே மருந்த தான் அவரும் சாப்பிடுறாரு. ஆனா, இந்த முறை அவரோட மூலவியாதி அதிகமாகுது. பாபா குடுக்கும்போது அந்த மூலவியாதி அந்த மருந்து செயல்பட்டது, அந்த மருந்து. ஆனா, அதே மருந்த பாபாவ கலந்தாலோசிக்காம சாப்பிடும்போது என்ன ஆனது? பிரச்சனைகள் அதிகமானது. நம்ம செய்வோம்ல, ஒரு டாக்டர்ட்ட போவோம். ஏதாவது ப்ராப்ளம்னு போவோம். ஒரு டேப்லெட் எழுதி குடுப்பாங்க. நம்ம என்ன பண்ணுவோம்? வாங்கி சாப்பிடுவோம். சரியாயிரும் உடம்பு. ஆனா, அடுத்த முறை நமக்கு ஏதாவது உடம்பு சரியில்லைன்னா என்ன பண்ணுவோம்? அதே மருந்த அதே மாரி வந்து வாங்கி சாப்பிடுவோம். பார்த்தா சரியாகாது. டாக்டர் வந்து செக் பண்ணுவாங்க. ப்ராப்பரா என்ன நடக்குது? ஏது நடக்குதுன்னு அவங்க ஐடென்டிஃபை பண்ணி குடுப்பாங்க. அந்த மாரி தான் கிட்டத்தட்ட. ஆனா, நம்ம சார் இந்த மாரி நெறைய ட்ரீட்மெண்ட். அது பார்த்தீங்கன்னா, நம்ம வர்ணிக்கவே முடியாது. ஒரு ரொம்ப உடல்நிலை ரொம்ப பாதிக்கப்பட்ட ஒரு கிட்டத்தட்ட ரத்த வாந்தி எடுக்கிற ஸ்டேஜ்ல இருப்பாரு. அவர போயிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு அசுத்தமான இடத்துல வந்து தங்க வைப்பாரு. அசுத்தமான வாதாவுல வந்து தங்க வைப்பாரு. அவரு இதுக்கு முன்னாடி தங்கியிருந்த இடம் கூட சுத்தமான இடமா இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு மிகவும் பாதிக்கப்பட்ட ஒரு நோயாளிய அசுத்தமான இடத்துல வந்து தங்க வைப்பாரு. அவரோட உடல்நிலை சரியாகும். பாபாவோட மொழிகளுக்கு உண்டான சக்தி அது. இந்த மாரி நெறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். வயிற்றுப்போக்குக்கு வந்து கடலைய வந்து சாப்பிட வச்சாரு. வயிற்றுப்போக்கு சரியானது. வயிற்றுப்போக்கு இருக்கிற டைம்ல கடலைய சாப்பிட்டா என்ன ஆகும்? அவ்வளவுதான். உயிருக்கே ஆபத்தா போய் முடிஞ்சிரும். அப்படிப்பட்ட ஒரு மருந்து வந்து குடுத்தாரு. கடலைய சாப்பிட சொன்னாரு. வயிற்றுப்போக்கு சரியானது.
ஆஸ்துமா உள்ளவங்களுக்கு புகையே ஆகாது. நம்ம சாய் என்ன பண்ணாரு? புகை பிடிக்க வச்சாரு. நம்ம எல்லாரும் நினைக்கிறோம் பாபா ஏன் புகை பிடிக்கிறாரு அப்படின்னு. ஆனால் பாபா புகைப்பிடிப்பதற்கு பின்னாடும் வந்து 1008 காரணங்கள் இருக்கும். அது பல பேரோட அந்த கெட்ட கருமாக்களை வந்து அழிப்பதற்காக நம்ம வந்து யூகிக்க முடியாது. என்ன காரணம் ஏது எப்படின்னு நம்ம வந்து சொல்ல முடியாது. பல ஆத்மாக்களை வந்து சுத்தப்படுத்தியிருக்காரு. ஒருத்தரோட ஆத்மா வியாதியை வந்து முற்றிலுமாக குணப்படுத்தினார். சாய் சச்சரித்திரத்தில் வரும் நம்ம படிச்சிருப்போம். பாபா சமாதி அடையும் போது வரைக்கும் அவரோட பல வருஷங்களுக்கு அந்த ஆத்மாவிலேருந்து எந்த பிரச்சனையும் இல்லை. பாபாவோட உயிர் அவர் பிரியும் போது அந்த தருணம் மீண்டும் அதே அந்த பக்தர் ஆத்மாவோட பாதிக்கப்பட்டு குணமடைந்தவர் பாபா சமாதி அடைந்த அதே தருணத்தில் மீண்டும் அவர் அந்த ஆஸ்துமா வியாதியால் வந்து பாதிக்கப்படுறாரு. திரும்பவும் பாபா கொடுத்த அந்த புகை அவளை வந்து காப்பாற்றிருக்கு அவரை. ஒரு கருப்பு நாய்க்கு போய் சாதம் வைக்க சொல்கிறாரு. லட்சுமி கோவிலுக்கு முன்னாடி போங்க, அங்கே ஒரு கருப்பு நாய் நிற்கும், அங்கே போய் தயிர் சாதம் வைங்க, உங்களோட உடல்நிலை சரியில்லான்னு சொல்கிறாரு. அந்த பக்தரும் போகிறாரு. அங்கே போனால் அதே பாபா சொன்ன மாதிரியே ஒரு கருப்பு நாய் நின்றுட்டு இருக்கு. இவருக்கு வந்து ஆசீர்வாதமும் கொடுக்கணும். நம்ம சாய்க்கு எப்படி இவருக்கு வந்து ஆசீர்வதித்து இவரோட உடல்நிலையும் சரி பண்ணணும். அவர் என்ன கணேஷ் ராம் சிம்பியா, அவரோட பேர் சிம்பின்னு வரும்ல, தையல் கடைக்காரர், அவர் டெய்லர் வேலை பார்க்குறவர், பாபாவோட ரொம்ப நெருங்கிய தீவிரமான ஒரு பக்தர். அந்த பக்தர் என்ன பண்ணுறாரு? அங்கே வராரு, உடல்நிலை சரியில்லை, அவரோட உடல்நிலையும் பாபா வந்து சரி பண்ணி செஞ்சாகணும். அதே நேரத்தில் அங்கே ஒரு கருப்பு நாய் சாப்பாடு இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். அந்த கருப்பு நாயோட பசியையும் போக்கணும், அதே நேரத்தில் இவருக்கு உடல்நிலையும் சரி செய்து கொடுக்கணும். இந்த மாதிரி பல விஷயங்கள் பின்னி பிணைஞ்சிருக்கும். நம்ம எதையுமே வந்து யூகிக்க முடியாது. இப்படி பாபா வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து புரிஞ்சிக்க முடியாத ஒரு புதிர். அவர் வந்து புரிஞ்சிக்கவும் முடியாது, நம்ம முயற்சி பண்ணவும் கூடாது. அது வந்து ஆன்மீகத்தை பொறுத்த வரைக்கும் நதி மூலத்தையும் ரிஷி மூலத்தையும் ஆராய்ச்சி பண்ணவே கூடாது. நம்ம சாய் வந்து என்ன பண்ணார்? உடம்புல ஒட்டு துணி இல்லாமல் எல்லாத்தையும் அவுத்துப்பட்டு நிற்கிறாரு. பார்த்துக்கோங்க, நான் யாருன்னு உங்களுக்கு தெரியணும்ல, நான் ஹிந்துவா முஸ்லீமா, நான் யார் என்ன எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சாகணும்ல, பார்த்துக்கோங்க அப்படின்னு என்ன பண்ணுறாரு? முழுசாக பார்த்துக்கோங்கடா அப்படின்னு கோபமாக தன்னோட உடைகள் எல்லாத்தையும் கழட்டி போட்டு நிற்கிறாரு. எதுக்காக அப்படின்னா இந்த ஆராய்ச்சிகள் பண்ணக்கூடாது. பாபா ஒவ்வொரு டைம்லையும் நமக்கு வேறு விதமான மருந்துகள் கொடுப்பாரு, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ட்ரீட்மெண்ட் கொடுப்பாரு. இதை பற்றின இந்த நீண்ட விளக்கம் எதுக்காக அப்படின்னா அந்த சீட்டு குலுக்கி போட்டு பார்க்குறதுக்கும் இந்த கேள்வி பதில்கள், பாபாவோட கேள்வி பதில்கள் புத்தகம் இருக்கான்னு கேட்டு நிறைய பேர் வந்து கேட்டுகிட்டே இருக்காங்க. அப்புறம் சாய் சச்சிதத்துலேருந்து நான் வந்து கேள்வி பதில் வந்து பார்த்தேன். நான் ஒரு விஷயத்தை நினச்சிக்கிட்டு நான் பதில் தேடினேன், கிடச்சிது. பாபா கொடுத்த பதில் படியே நல்லபடியாக நடந்தது அப்படி சொல்கிற பக்தர்களும் இருக்காங்க. நம்ம இல்லைன்னு சொல்லவும் முடியாது. ஒரு சில பக்தர்கள் எனக்கு வந்தது, நான் பாபா சொல்கிற மாதிரி தான் சீட்டு போட்டு பார்த்து எடுத்தேன், பாபா கிட்ட கேட்டு தான் எடுத்தேன், பாபா கிட்ட சொல்லிட்டு தான் செஞ்சேன், ஆனால் நல்லபடியாக நடக்கலை அப்படின்னு சொல்கிற பக்தர்களும் இருக்காங்க. பாபாவை கொஞ்சம் கோவப்பட்டு பேசுகிறவங்களும், அதாவது சின்னதாக ஒரு கோவம், பாபா என்னை இப்படி ஏமாற்றிட்டீங்களே அப்படின்னு அந்த கோவப்பட்டு பேசுகிறவங்களும் இருக்காங்க. ஆனால் என்ன தான் அப்படி கோவமோ ஏமாற்றமோ இருந்தாலும் அந்த குழந்தை என்ன பண்ணும்? திருப்பி அம்மா கிட்ட தான் ஓடி வரும். அதே மாதிரி அதுக்கப்புறம் திரும்பி அதே பக்தர்கள் என்ன பண்ணுறாங்க? பாபாவை நோக்கி ஓடி வராங்க. இப்போ அது விஷயம் கிடையாது. ஆனால் அந்த ஏமாற்றம் ஏன் வருது? இப்படியும் பாபா ஏன் நம்மளை ஏமாத்துறாரு? அதற்காக தான் நம்ம இந்த விஷயத்தை வந்து பேசிகிட்டு இருக்கோம். எப்போதுமே பாபா பல பேருக்கு பலவிதமான மருத்துவம் கொடுத்தாரு, பலவிதமான ட்ரீட்மெண்ட் கொடுத்தாரு, இதெல்லாம் பார்த்துட்டோம். அதே நேரத்தில் சச்சரித்திரத்தை நம்ம படிக்கும்போது அதில் உள்ள கருத்துக்கள் எல்லாமே நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். நம்மளோட சாய் எப்போதுமே சூட்சமமானவர். அவர் செய்கிற ஒவ்வொரு விஷயங்களும் சூட்சமமாக தான் இருக்கும். நம்ம வந்து புரிஞ்சுக்கணும், அதுதான் வந்து முக்கியம். நம்ம மேம்போக்காக வந்து இருந்தோம்னா புரிஞ்சிக்க முடியாது. பாபாவோட அந்த ஃபிசிக்கல் ஐடென்டிஃபிகேஷனை மட்டும் நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா புரிஞ்சிக்கவே முடியாது. நிறைய பக்தர்கள் அப்படி தான். இப்போ இந்த ஷீரடிக்கு வரவங்களாக இருக்கட்டும், நிறைய பக்தர்கள் பாபா வாழ்ந்த இடம், அப்புறம் வந்து பாபா போன இடம், இந்த மாதிரி நம்ம போய் எல்லாமே சாமி கும்பிட்றோம், நம்மளோட வீடியோஸ்லாம் போய் காமிக்கிறோம். அது எல்லாமே முக்கியம் தான். அதையும் தாண்டி பாபாவோட மொழிகளை புரிந்து கொள்வதற்கு நம்ம வந்து முயற்சி செய்யணும். அதுதான் அதை காட்டிலும் சிறந்தது. அதுதான் முக்கியம். பாபா நேரடியாக நிறைய பேருக்கு வந்து சூட்சமமாக தான் போவார். சூட்சம முறையில் தான் அவரோட காட்சியும் இருக்கும், அவரோட தரிசனமும் கொடுப்பாரு. அதே நேரத்தில் அவரோட போதனைகளும் இருக்கும், அவரோட மருத்துவம், ட்ரீட்மெண்ட்டு, ஆலோசனை, உதவி எல்லாமே அப்படி தான் இருக்கும். ஆனால் அதை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அவர் நம்ம கூட எப்போதுமே இருக்கிறத நம்ம எப்போதும் உணர்வோம், நம்ம தைரியமாக இருப்போம். அதை எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சாய் என்ன பண்ணுவார்? நேரடியாக எல்லாருக்கும் அந்த பதில் வந்து சொல்ல மாட்டார். எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா சூட்சமமாக தான் சொல்லுவார். உனக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கா, எல்லாம் சரியாயிரும் அப்படின்னு ஆசீர்வதிப்பார். இன்னும் ஒரு சில பேருக்கு ஏதாவது கேள்வி பதில் கேட்கும்போது என்ன பண்ணுவாங்க? பாபா இதை செய்யலாமான்னு கேட்கும்போது, இந்த மாதிரி வாழ்க்கையில் என்னோடய குடும்பத்தில் இந்த மாதிரி கஷ்டங்கள்லாம் இருக்குது, மனசு கவலையாக இருக்குது, என்னால் மீண்டு வர முடியலை, இந்த மாதிரி சம்பவம் எங்கள் வீட்டில் நடந்துச்சு, என்னை வந்து காப்பாற்றுங்க, எனக்கு மன நிம்மதியை கொடுங்க, பொருளாதார பிரச்சனை, குழந்தை இல்லாமல் இருக்குது, திருமணம் நடக்காமல் இருக்குது, இப்படி எதாக இருந்தாலும் என்ன செய்வார்னா சாயி, நீங்கள் போயிட்டு இங்கே பக்கத்தில் இந்த வாதாவில் பகவத்கீதை பாராயணம் போயிட்டுருக்கு, பாகவதம் வந்து பாராயணம் போயிட்டுருக்கு,
அந்த பாராயணத்தில் போய் கலந்துக்கோங்க, அந்த கதைகளை கேளுங்கன்னு அனுப்பி வச்சிருவாரு. இன்னும் ஒரு சில சமயத்தில் பாபாவே அந்த கதைகளை சொல்லுவார். சரியாக அந்த பக்தர் அதை படிக்கும்போது என்ன ஆகும், அவர் போகிற அன்னைக்கு, அந்த பாராயணத்தில் கலந்துக்கிற அன்னைக்கு அவர் கேட்பதற்கான பதில் அந்த பாராயணத்தில் இருக்கும். நம்ம அப்படி தான் போகணும். நமக்கு என்ன, நம்ம வந்து சோம்பேறிகள். நம்ம வந்து உடனே வாழைப்பழத்தை வந்து உரிச்சி கொடுக்கணும் நமக்கு. நம்ம வந்து என்ன பண்ணுறோம், ரொம்ப குழந்த மாதிரி இருக்கோம், எதிர்பார்க்குறோம், யாரும் தவறாக எடுத்துக்க வேணாம். அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், உடனே நம்ம பதில் தெரிஞ்சாகணும். உடனே ஒரு சீட்டை குலுக்கி போட்டு பார்க்குறது, டப்புன்னு வந்து முடிவு எடுக்கிறது, அதுக்கப்புறம் வந்து பாபா என்னை ஏமாற்றிட்டாருன்னு நம்ம வணங்குற கடவுளை நம்ம ப்ளேம் பண்ணுறது. அதே தான் ஒரு விஷயம். எப்போதுமே பார்த்தோம் அப்படின்னா, இப்போ நம்ம அம்மாவே எடுத்துக்கிட்டால் கூட நம்ம என்ன செய்வோம், ஏதாவது ஒன்றுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஏம்மா என்னை வந்து இப்படி பண்ணிட்டேன், நீங்களாவது எனக்கு சொல்லியிருக்கலாம்ல, அது பண்ணியிருக்கலாம்னு நம்ம ஏதாவது சொல்கிறோன்னு வச்சுக்கோங்க. உனக்கு எங்கடா போச்சு அறிவு, ஒரு அளவுக்கு தான் ஆறுதல் வந்து கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, உனக்கு இதே வேலையாக போச்சு போடா அப்படின்னு அனுப்பி வச்சுருவாங்க. என்னால் எதுவும் செய்ய முடியாதுன்னு சொல்லி அனுப்பி வச்சுருவாங்க. அதே மாதிரி நம்ம கூட பிறந்தவங்களாக இருக்கட்டும், நம்மளோட தாய் தந்தையாக இருக்கட்டும், நம்மளோட நண்பர்களாக இருக்கட்டும், உறவினர்களாக இருக்கட்டும், ஒரு அளவு தான் நம்ம அவங்கள்ட்ட போய் புலம்ப முடியும். அதுக்கு மேலே எதாவது பண்ணணும்னா என்ன பண்ணுவாங்க, திட்டி அனுப்பி வச்சுருவாங்க. அவங்கள ப்ளேம் பண்ணவும் முடியாது. நீங்கள் என்னை பார்த்துக்கல, நீங்கள் எனக்கு செய்யலை, நீங்கள் என்னை ஏமாற்றிட்டீங்க, இல்லைனா நீங்கள் எனக்கு வந்து இது செய்யாமல் விட்டுட்டீங்க, நீங்கள் என்னை அது இதுன்னு எதாவது சொன்னோன்னா அவங்க அதுக்குமே திட்டி அனுப்பிடுவாங்க. போடா எனக்கே இதாக இருக்குது, உனக்கு எங்கே போச்சு அறிவு, உன்னால் இது செஞ்சுக்க முடியாதா, உன் வேலையை நீ தான் பார்க்கணும், இப்படி பலதரப்பட்ட பதில்கள் வரும். ஆனால் இவங்க எல்லார்கிட்டையும் நம்மளோட அந்த ஏமாற்றத்தையும் அந்த பதில்களையும் நம்ம போய் சொல்ல முடியாத காரணத்தால் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம வணங்குற இறைவனை வந்து நம்ம வந்து எப்படி வேணால் திட்டலாம். ஏன்னா அவர் நம்மளை வந்து திருப்பி எதுவும் கேட்க போகிறதில்ல அப்படிங்கிறதுக்காக எதுக்கு எடுத்தாலும் இன்றைக்கி வந்து சரியா நம்மளோட வேலை போகலையா, சாய் என்ன இன்னைக்கு கஷ்டப்படுத்திட்டாரு, நான் வணங்குற முருகன் என்ன கஷ்டப்படுத்திட்டாரு, நம்ம வணங்குற சிவன் என்ன கஷ்டப்படுத்திட்டாரு, பெருமாள் கஷ்டப்படுத்திட்டாரு, வெங்கடாஜலபதி பார்த்துக்கிட்டே இருக்காரு, நான் கடன் தொல்லையால் பாதிக்கப்பட்டுட்டு இருக்கேன், அவர் எனக்கு வந்து உதவி செய்ய மாட்டேங்கிறாரு, இப்படின்னு நம்ம என்ன பண்ணுறோம், பழியை தூக்கி தூக்கி நம்ம வணங்குற கடவுள் மேலேயே போட்டுக்கிட்டு இருக்கோமே தவிர, நம்ம இந்த விஷயத்தை நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம வணங்குற கடவுள் தான் வந்து நம்மளை வந்து திருப்பி வந்து கேட்க மாட்டாங்க. இதே வந்து நம்ம ஏதாவது ஒரு கடன் பட்டு பாதிக்கப்பட்டுட்டோம் அப்படின்னு நம்ம யார்கிட்டயே போய் சொன்னோம்னா, உனக்கு எங்கே போச்சு புத்தி, ஏற்கனவே நீ இதெல்லாம் பட்டிருக்கேல்ல, நாங்களாம் பட்டிருக்கோம்ல, எங்களை பார்த்து கற்றுக்கலாம்ல, உனக்குலாம் சொல் புத்தி கிடையாது, பட்டாதான் புத்தி வரும், இனிமேலாவது ஒழுங்காரு அப்படின்னு சொல்லி திட்டி அனுப்பி விட்ருவாங்க. நம்மளே மனசு வேதனையில் போய் யார்கிட்டயே போய் புலம்புனோம்னா என்ன ஆகும், திட்டி அனுப்பி விட்ருவாங்க. நம்ம பண்ணுற தப்புக்கு இன்னொருத்தங்களை போய் ப்ளேம் பண்ணவே முடியாது. ஆனால் நம்ம ஈஸியாக என்ன பண்ணுறோம், நம்ம வணங்குற கடவுளை உடனே வந்து ப்ளேம் பண்ணிடுறோம். பாபா உங்களை கேட்டு தான் நான் செஞ்சேன் பாபா, நீங்கள் எனக்கு இப்படி பண்ணிட்டீங்க பாபா. இந்த மாதிரி நம்ம வந்து ஈஸியாக வந்து குறை சொல்கிற இடத்துல நமக்கு வந்து கடவுளை வச்சுருக்கோம். நம்ம கடவுளை வந்து எந்த இடத்துல வச்சுருக்கோம், என்ன நடந்தாலும் சரி என்னோட பகவான் என் கூட இருக்காரு அப்படிங்கிற அந்த பக்தியோடு இருக்கணும். என்ன நடந்தாலும் உங்களை விட மாட்டேன். எவ்வளோ கஷ்டம், இப்போ நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், எனக்கு வந்து வேண்டுதல் இருக்குது, எனக்கு வந்து கோரிக்கை இருக்குது, இந்த கோரிக்கைக்காக மட்டும் நான் உங்ககிட்ட இல்லை பாபா, இது எல்லாமே நீங்கள் கொடுத்துட்டாலும், இது எதுவுமே எனக்கு இந்த குறையே வந்து இல்லாத ஒரு வாழ்க்கையாக இருந்தாலும் கூட நான் உங்கள் பக்தனாக தான் இருப்பேன், நான் இதே மாதிரி தான் இருப்பேன் அப்படிங்கிற அந்த ஒரு உணர்வோடு தான் நம்ம எப்போதுமே இருந்து இருக்கணும். அப்படிப்பட்ட பக்தர்களாக இருப்பது மிக மிக சிறந்தது. அப்படிப்பட்ட பக்தர்களாக இருப்பதற்கு நம்ம வந்து முயற்சி செய்வோம். நீங்க, நானும், நம்ம எல்லாருமே. இப்போ இந்த தவறான புரிதல், முதல் விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பூஜை செய்கிறது. பாபாவுக்கு நான் எப்படி வேணால் பூஜை செய்வேன், பாபா வந்து ஒன்றும் சொல்ல மாட்டார் அப்படின்னு நேரம் இல்லாதவங்க, முடியாதவங்க, வேறு வழி இல்லாதவங்க நாம ஜெபத்தை ஜெபம் பண்ணாலே போதும். ஆனால் நேரம் இருக்கிறவங்க, நம்மளோட குரு, நம்ம கடவுள், நம்ம குடும்பத்தில் ஒருத்தராக நினைக்கிறோம், சும்மா நம்ம குடும்பத்தில் ஒருத்தராக நினைக்கிறோம் அப்படிங்கிற அந்த ஒரு ஸ்தானத்தில் வந்து வைக்கிறது தவறு கிடையாது. ஆனால் அதை காட்டிலும் அவர் எப்பேற்பட்ட இடத்துல இருக்காரு, அதை வந்து நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். நார்மலாக ஒரு சின்ன விஷயம், பாபா கிட்ட நம்ம வந்து ஃப்ரெண்ட்லியாக வந்து பேசுகிறோம், ரொம்ப கேஷுவலாக பேசுகிறோம், வாங்க போங்கன்னு பேசுகிறோம். நிறைய பேர் நிறைய விதமாக பேசுவாங்க. சமீபத்தில் கூட ஒரு சகோதரி கிட்ட வந்து பேசினேன். அவங்க சொல்கிறாங்க, சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாங்க சந்தோஷமா. என்னன்னா அவங்க வாடகை வீட்டில், வாடகை வீட்டில் இருக்காங்க. வாடகை வீட்டிலேருந்து அந்த வாடகை வந்து கொடுக்க முடியல, கஷ்டம். பாபா கிட்ட வந்து எப்படி புலம்புறாங்க அப்படின்னா, சாய் நீங்கள் வந்து என்ன, நீங்கள் வந்து துவாரகாமாயில் இருக்கீங்க, உங்ககிட்ட யாருமே வாடகை கேட்கல, அதனால உங்களுக்கு இந்த வாடகை கொடுக்குறவங்களோட கஷ்டம் வந்து உங்களுக்கு தெரியாது சாயி, ஆனால் எங்கள் கஷ்டம் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. இந்த மாதிரி நிறைய பேர். இப்போ எங்கள் வீட்டில் கூட பார்த்தீங்க அப்படின்னா, இந்த 108 சாய்பாபா கோவில் போகும்போது நிறைய கோவில்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே மாட மாளிகை பிரம்மாண்டமாக இருக்கும். இப்போ அதெல்லாம் நான் எடுத்துகிட்டு வந்து வீட்டில் காமிப்பேன். என்னோட மனைவியும் பார்த்தீங்கன்னா, அவங்க 25 வருஷத்துக்கு மேலே சாய் பக்தியாக தான் இருக்காங்க. அவங்க வச்சுருக்க சாய் சச்சிரிதம் புக்கும் 2000 வாங்கின புக்கை வச்சு தான் படிச்சுட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 20 வருஷம் 25 வருஷமாக அந்த புக்கு மட்டும் எங்கள் வீட்டில் இருக்க பழைய புக்கு. அப்போ அதுக்கு முன்னாடி எத்தனை வருஷமாக அவங்க சாமி கும்பிட்றாங்கன்னு தெரியல, பாபாவை கும்பிட்றாங்கன்னு. அப்படிப்பட்ட பக்தியும் வந்து அவங்க வந்து எப்படி கும்பிட்றாங்கன்னா, ஒரு வாட்டி அந்த கோவிலெலாம் போன அந்த வீடியோலாம் காமிக்கும் போது, சாய்
உங்க ஒரு ஆளுக்கு எதுக்கு சாய் இவ்வளோ வீடு? இப்படி பிரம்மாண்டமா இருக்கு. எங்களுக்கு சின்னதா ஒரு வீடு குடுக்கலாம்ல சாயி. நீங்க மட்டும் இப்படி இருக்கீங்க. இந்த மாதிரி ஒரு உரிமையோட பேசுறவங்களும் வந்து இருக்காங்க. ஆனா இந்த உரிமையோட பேசுறது வந்து தவறு கிடையாது. உண்மையிலுமே நல்ல விஷயம். அப்படிதான் இருக்கணும். ஆனா அதே நேரத்துல இந்த உரிமைய மட்டும் நான் எடுத்துக்குவேன். அவருக்கு குடுக்க வேண்டிய அந்த பக்தியையும், அந்த ஒரு முக்கியத்துவத்தையும் நான் வந்து குடுக்க மாட்டேன் அப்படிங்கிறது தான் தவறு. என்னோட சாய் தானே. அவரு நான் என்ன செஞ்சாலும் ஒண்ணும் சொல்ல மாட்டாரு. அவர் பாத்தியா சச்சரித்திரத்துல ஒரு அம்மா போட்டு கண்ணா பின்னான்னு அமுக்குவாங்க. பாபா என்ன பண்ணாரு, ஒரு குச்சிய வச்சுட்டு வயித்துல இந்த பக்கெட்டு குத்தி அந்த பக்கெட்டு வர அளவுக்கு செவுத்த கட்டி பிடிச்சிட்டு அழுத்துனாரு. அதனால அவரு எதுவுமே சொல்ல மாட்டாரு. ஏன் சாயி நான் எப்படி வேணா என்ன வேணா பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடாது. இதுக்கு இன்னொரு உதாரணமும் சொல்றாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கண்ணப்பன் அவர் வந்து நான்வெஜ் சாப்பிட்டாரு சிவபெருமானுக்கு. அதே சிவபெருமான் வந்து ஏத்துக்கலையா? அதனால என்ன தவறு இருக்கு? இப்போ கண்ணப்பன் வந்து பக்தியோட வந்து அதை வந்து கொடுத்தாரு. கடவுள் வந்து எதை கொடுத்தாலும் வாங்கிக்குவாரு, எதை கொடுத்தாலும் சேர்த்துக்குவாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்துக்களும் வந்து நடமாடுது. அதாவது நம்ம செய்யற ஒரு சில விஷயங்களை வந்து நியாயப்படுத்துறதுக்காக இதை மாதிரி வந்து பேசிக்கிறோம். ஆனா அதுல இருக்க உண்மையான அந்த பொருளை வந்து புரிஞ்சுக்கணும். கண்ணப்பர் எப்படிப்பட்ட ஒரு பக்தர்? கண்ணப்பர் வந்து எப்படிப்பட்ட ஒரு பக்தர்? தான் வணங்குற கடவுள் அந்த சிவலிங்கம், அந்த சிவனோட கண்ல இருந்து ரத்தம் வருதுன்னு தன்னோட கண்ணையே வந்து நோண்டி கொடுக்குறாரு. எல்லாரும் வந்து பேசுறாங்க. என்ன இந்த கண்ணப்பர் வந்து இப்படி இருக்காரு? நம்மளோட சிவபெருமானுக்கு வந்து மாமிசத்தை வச்சு கொடுக்குறாரு. அவர் வந்து ஒரு வேடன். காட்டுல வந்து இருக்கிற ஒரு வேடன். அவருக்கு வந்து மாமிசம், இலை தலைகள் இதுதான் கிடைக்கும். இலை தலைகளை வச்சு அந்த பூஜை செய்யறதா இருக்கட்டும், தண்ணி கொண்டுட்டு வரதுக்கு பாத்திரம் இல்லாம ஆத்துல போயிட்டு வாயாலேயே தண்ணி கொண்டுட்டு தண்ணியை வந்து வாயிலிருந்து துப்பி அபிஷேகம் செய்யறாரு சிவபெருமானுக்கு. எச்சில் தண்ணியில துப்பி சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்யறது, அந்த இலை தலைகளை வச்சு பூமாலையை வந்து போடுறது, தாங்கிட்ட இருக்கிற வேட்டையாடும் போது கிடைக்கிற அந்த மாமிசங்கள், இறைச்சி மாமிசங்களை வச்சு என்ன பண்றது, பூஜை நைவேத்தியம் செய்யறது, இந்த மாதிரிலாம் செய்யும் எல்லாம் தேவர்கள் எல்லாம் பாக்குறாங்க. என்ன இப்படி பண்ணிட்டு இருக்காரு இந்த கண்ணப்பன், இப்படிலாம் பண்றானே, இவனுக்கு வந்து அறிவில்லையா, அது இதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் திட்ட ஆரம்பிக்கிறாங்க. சிவபெருமான் பாக்குறாரு, எல்லாருக்கும் காமிக்கணும், உணர்த்தணும், அவன் எப்படிப்பட்ட பக்தன் அப்படின்னு உணர்த்துங்கிறதுக்காக ஒரு திருவிளையாடலை நிகழ்த்துறாரு. அவர் எப்போது அந்த கண்ணப்பன் வந்து பூஜை செய்யற அந்த சிவலிங்கம், அந்த சிவலிங்கத்தோட அந்த கண்கள்ல இருந்து சிவபெருமானோட கண்கள்ல இருந்து ரத்தம் வழியுது. அதை பார்த்த கண்ணப்பனுக்கு பொறுக்க முடியல. ஐயோ நான் வணங்குற சிவனோட கண்கள்ல இருந்து ரத்தம் வழியுதே அப்படின்னு பொறுக்க முடியாத இவர் என்ன பண்றாரு, இந்த வேட்டையாடுற அந்த கத்தியை வைத்து, அந்த வேடன் அவர் கையில அந்த ஆயுதத்தை கத்தியை எடுத்து ஒரு கண்ணை அப்படியே நோண்டி கையில எடுத்து அந்த ஒரு கண்ணை எடுத்து என்ன பண்றாரு, சிவலிங்கத்துல அந்த கண்கள் ரத்தம் வர கண்கள் இடத்துல வந்து பொருத்துறாரு. அப்ப இன்னொரு கண்ணுல இருந்து திரும்ப ரத்தம் வந்துகிட்டு இருக்கு. அப்போ இன்னொரு கண்ணையும் நோண்டி எடுத்து அங்கே அந்த இடத்துல வைக்கணும். அப்போ இன்னொரு கண்ணையும் நோண்டி எடுத்துட்டோம்னா கண்ணு தெரியாது. அப்போ கரெக்டாக அந்த இடத்துல போய் கண்ணை வந்து வைக்க முடியாது. அதற்காக என்ன பண்ணுறாரு, ஒரு காலை எடுத்து ஒரு கட்டை விரலை அந்த கண்களில் வைத்து அடையாளத்திற்காக ஒரு கட்டை விரலை அந்த இடத்துல வச்சுக்கிட்டு கையால் அந்த கண்களை திரும்பவும் அந்த கத்தியை வச்சு எடுத்து அந்த இடத்துல வந்து ஃபிட் பண்ணுறாரு. சிவபெருமானுக்கு தன்னோட கண்களையே தானமாக கொடுக்குறாரு. கண்தானம் கொடுக்குறாரு. எப்படிப்பட்ட கண்தானம் பாருங்க. இப்படிப்பட்ட ஒரு பக்தர் செய்கிற பூஜைக்கும் நம்ம செய்கிற நியாயப்படுத்திக்கிற விஷயமும் சரியா தவறா நம்ம தான் வந்து யோசிச்சு பார்க்கணும். சாய் வந்து யாரையும் வந்து நான்வெஜ் சாப்பிடுங்கன்னு கட்டாயப்படுத்தவும் கிடையாது. அதே நேரத்தில் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லவும் கிடையாது. நீங்கள் உங்களோட முறைப்படி நீங்கள் வந்து பிராமணராக இருக்கீங்களா, நீங்கள் வந்து இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்தவங்களா இருக்கீங்களா, நீங்கள் கிறிஸ்துவ மதத்தை சேர்ந்தவங்களா இருக்கீங்களா, இல்லை வேறு சமூகத்தை சேர்ந்தவங்களா இருக்கீங்களா, இப்படி யாராக வேணால் இருங்க. உண்மையான பக்தி உங்ககிட்ட இருக்கணும். உங்களோட உணவு முறை ஆன்மீகத்துக்கு முக்கியம் கிடையாது. நீங்கள் இஸ்லாமியராக இருந்தீங்கன்னா நீங்கள் குரானை படிங்க, நீங்கள் கிறிஸ்துவராக இருந்தீங்கன்னா பைபிளை படிங்க, நீங்கள் ஹிந்து மதத்தை சேர்ந்தவங்க இருந்தீங்கன்னா பகவத்கீதையை படிங்க, பாகவதத்தை படிங்க. அவ்வளோதான், சிம்பிள். ஆனால் நம்ம என்ன செய்கிறோம், நம்ம வந்து ஒரு கடவுள், நமக்குன்னு ஒரு குலதெய்வம் இருப்பாங்க, ஒரு இஷ்ட தெய்வம் இருப்பாங்க. அந்த கடவுளை அடையணும்னா ஒரு குருவோட வழிகாட்டுதல் வேணும். அந்த ஒரு வழிகாட்டியாக தான் தத்தாத்திரேயரோட அவதாரமாக நம்மளோட சாயி இந்த கலியுகத்தில் வந்து நம்மளது வழிநடத்தி கொண்டுட்டு போயிட்டுருக்காரு. அப்போ அவரோட பாதையை நம்ம வந்து என்ன பண்ணணும், அவர் வழிகாட்டுற பாதையை சரியாக வந்து புரிஞ்சுக்கணும். தவறான புரிதல் காரணமாகவும் தவறான போதனைகளும் தவறான வழிகாட்டுதல் பேர்லேயே நம்ம என்ன பண்ணுறோம், சாய்க்கு வந்து நம்ம வந்து என்ன வேணால் செய்யலாம், இப்படி பூஜை பண்ணலாம், அதை பூஜை பண்ணலாம் அப்படிலாம் கிடையாது. உங்களோட குடும்ப வழக்கப்படி நீங்கள் அதை வந்து செய்யணும். ஷாமா வராரு, எங்களோட குலதெய்வத்துக்கு செலுத்த வேண்டிய அந்த காணிக்கையை நான் உங்கள்கிட்ட செலுத்துகிறேன், எங்கள் அம்மா செய்த அந்த வேண்டுதல் வந்து தள்ளி தள்ளி போயிட்டுருக்கு எங்கள் வீட்டில், அதனால் பிரச்சனையாக இருக்கான், அந்த காணிக்கையை நீங்கள் ஏற்றுக்கோங்க, நீங்கள் தான் எங்களோட குலதெய்வமேன்னு சொல்லும்போது சாய் என்ன பண்ணுறாரு, நீ உன்னோட குலதெய்வத்து கோயிலுக்கு போ, அங்கே போயிட்டு உங்கள் அம்மாவோட வேண்டுதலை நிறைவேற்று, அந்த பிரார்த்தனையை நிறைவேற்று அப்படின்னு நம்ம சாய் வந்து அனுப்பி வச்சுறாரு. அவரை என்ன பண்ணுறாரு, நேரடியாக வந்து அனுப்பி வச்சுறாரு. இந்த மாதிரியான விஷயங்களை தான் நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். பாபா வந்து எப்படிலாம் ஒவ்வொருத்தருக்கும் அந்த போதனைகள் கொடுத்துருக்காரு, அந்த மாதிரியான கருத்துக்களை தான் இருந்து எடுத்துக்கணுமே தவிர
நம்ம நெனச்சு பார்த்து நம்ம ஒரு கேள்விய கேட்டு உடனடியாக அதுலேருந்து பதில் கிடைச்சிரும். அந்த மாரி வந்து எதிர்பார்க்கக்கூடாது. சில நேரங்கள்ல அது சரியாக இருக்கலாம். ஒரு சில நேரங்கள்ல ஒரு சில நண்பர்களுக்கு தவறாக போனதற்கும் சாட்சிகளும் இருக்கு. அந்த மாதிரியும் நடந்திருக்கு. சரி, இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நெனைக்கிறேன். ரொம்ப நீண்ட நேரம் வந்து இந்த பதிவு போயிருச்சு. சரி, நம்ம இதோட முடிச்சுக்கலாம். நாளைய பதிவுல சந்திக்கலாம். நம்ம சாய் குடும்பத்தில யார் யாருக்கெல்லாம் பிறந்த நாளோ அவங்க எல்லாருக்கும் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லிடலாம். நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்த குழந்தை 4 வயது குழந்தை டாலியா அஸ்வினிக்கு 4வது பிறந்தநாள். டாலியா அஸ்வினிக்கு நம்ம எல்லாரும் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லிடலாம். குழந்தையோட எதிர்கால வாழ்க்கைக்காகவும் நம்ம எல்லாரும் பிரார்த்தனை செய்துக்கலாம். அடுத்ததாக நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்த மோகனாம்பாள் அம்மாவுக்கு 70வது பிறந்தநாள். மோகனாம்பாள் அம்மாவுக்கு நம்ம சாய் குடும்பத்தோட சார்பா பிறந்தநாள் வாழ்த்துக்கள். அவங்களுக்காகவும் நம்ம எல்லாரும் வந்து பிரார்த்தனை செய்துக்கலாம். அடுத்ததாக நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்த சத்யா புகழ் தம்பிக்கும் இன்னைக்கு வந்து பிறந்தநாள். சத்யா புகழ் தம்பிக்கும் நம்ம சாய் குடும்பத்தோட சார்பா பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லிடலாம். குழந்தைக்காக நம்ம எல்லாரும் வந்து பிரார்த்தனை செய்துக்கலாம். அடுத்ததாக மைதிலி சகோதரிக்கு 16வது பிறந்தநாள். மைதிலி சகோதரிக்காகவும் நம்ம எல்லாரும் பிரார்த்தனை செய்துக்கலாம். அவங்களுக்காகவும் நம்ம பிரார்த்தனை செய்துக்கலாம். அடுத்ததாக நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்த சோமசுந்தரம் அவர்களுக்கு இன்னைக்கு வந்து 61வது பிறந்தநாள். அவருக்காகவும் நம்ம எல்லாரும் பிரார்த்தனை செய்துக்கலாம். பிறந்தநாள் வாழ்த்துக்களும் சொல்லிக்கலாம். இவங்க மட்டும் இல்லாம இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் கொண்டாடுறாங்களோ அவங்க எல்லாருக்கும் நம்ம சாய் குடும்பத்தோட சார்பா பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும். ஓம் சாய்ராம்.